நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதுமே உமக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு பாத்திரவான்கள் அல்லாதவர்களாகவே காணப்படுகிறோம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய கிருபை எங்களை உம்முடைய பிள்ளைகளை மாற்றி வைத்திருக்கிறது. உம்முடைய பரிசுத்தத்துக்கும் உம்முடைய நீதிக்கும் உம்முடைய உண்மைக்கும் உம்முடைய கிருபைக்கும் ஆண்டவரே நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி வேறு பிரித்து உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை சேர்த்து கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி. எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, இந்த வசனத்தை அனுப்புவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இந்த 15ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 1 முதல் 32 வசனங்கள் இருக்கிறது. இந்த 32 வசனத்திலும் 3 காரியங்களை இயேசு பேசுவார். கவனித்துக் கொண்டே வாங்க. 3 காரியங்களை இயேசு பேசுவார். முதலாவதாக, ஒரு மனுஷன் கையில் 100 ஆடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லி பேசுவார். 2வது, ஒரு ஸ்திரீயானவள் 10 வெள்ளிக்காசுகளை உடையவளாய் இருந்தாள் அப்படின்னு பேசுவார். 3வதாக 11வது வசனத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்வார். இந்த 3 உவமையையும் ஒன்றாக இயேசு பேசுவார். இந்த ஒன்றாக பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதை நீங்கள் தனித்தனியாகவும் தியானிக்கலாம். காணாமல் போன ஆடு, காணாமல் போனதான வீட்டுக்குள் காணாமல் போன காசு, அப்புறம் ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் தியானிக்கும் பொழுது எப்படி தியானிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த காணாமல் போன ஆடு என்பது வெளியே காணாமல் போயிடுச்சு. அடுத்து காணாமல் போன காசு என்பது வீட்டுக்குள்ளே காணாமல் போச்சு. அதே மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒருவன் வெளியே காணாமல் போனவன், இன்னொருவன் உள்ளே காணாமல் போனவன். 2 குமாரர், ஒன்று வெளியே காணாமல் போன ஆடு, இன்னொன்று உள்ளே காணாமல் போன காசு. இந்த 2ஐயும் இணைச்சு தான் இந்த 3வது ஓமை வரும். 3 ஓமையும் நீங்கள் இணைத்து படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஓமை புரியும். ஏன் ஆடை சொன்னார், ஏன் இந்த இடத்துல வந்துட்டு காசை சொன்னார். காசு 10 வெள்ளிக்காசு என்பது எதை குறிக்கிறது? அங்கே 10 காசுகளை உடையவளாக இருந்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூதருடைய பாரம்பரியம்படி ஒரு பெண் கையில் என்ன செய்வாங்க, திருமணமாக போகிற பெண் கையில் 10 பிரமாணங்களையும், அந்த நியாய பிரமாணம் 10 இருக்கு இல்லையா, 10 கட்டளைகள், அதை ஒவ்வொரு காசலையும் பதிச்சு அந்த 10 காசை ஒரு மாலையாக்கி அவ கையில் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு கல்யாணத்தப்போ அந்த மாலையை கொண்டு வரணும். அதனால தான் இயேசு சொல்லுவார், அது எவ்வளவு அவளுக்கு சந்தோஷத்தை உண்டாக்கினது அப்படின்னு அந்த வசனம் சொல்லும். அந்த 8வது வசனத்தில், கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டார்களையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன் அப்படின்பார் இல்லையா. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த வெள்ளிக்காசு அந்த கல்யாணத்தப்போ கொண்டு வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம ஊரில் ஒரு பாஷையில் சொன்னோம்னா, பொதுவாக ரிங் மாற்றுவாங்க இல்லையா. இந்த கோஷ்ட சபைகளில் வந்து பைபிள் மாற்றுவாங்க. கல்யாணத்துக்கு ரிங்கு வாங்கி வச்சுட்டு கரெக்டாக கல்யாணத்துக்கு ரிங்கு மாற்றுற நேரத்தில் ரிங்கை காணாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நேரத்தில் ஒரு பரபரப்பாயிடும்ல. அந்த மாதிரி யூதர்களுக்கு 10 வெள்ளி காசு இருக்கும். அந்த ஒவ்வொரு காசுலையும் பதிச்சிருப்பாங்களாம் 10 கட்டளைகளை. அதை அந்த கல்யாண நேரத்தில் கொண்டு வரணும். அதில் ஒரு காசு இல்லாவிட்டால், அது மணவாளன் கொடுப்பாரா மணவாட்டிக்கு, கொடுத்து வச்சுருப்பாங்களாம். அது இல்லாவிட்டால் அந்த பெண்ணுக்கு என்ன கிடைக்காது? திருமணமே நடக்காது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணை யாரும் திருமணமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை வச்சுக்க முடியல, பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அது வீட்டுக்குள்ளேயே காணாமல் போன காசு, ஒன்று வெளியே காணாமல் போன ஆடு. இது 2ஐயும் கம்பைன் பண்ணி தான் 3வது ஓமையாக ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் அப்படின்னு. நாம் இன்றைக்கி அந்த 3ஐயும் சேர்த்து பார்க்க போகிறதில்ல. இந்த 3வது ஓமையில் இருக்கிற ஒரு சில காரியங்களை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். அங்கே அந்த இளைய குமாரன் சொல்லக்கூடியதான அந்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் பாவம் செய்தேன். பொதுவாக பாவம் செய்கிறது என்றால் 2 பகுதிகளை இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. 2 விதமான பாவத்தை அவன் சொல்லுகிறான். ஒன்று, பரத்துக்கு விரோதமாய் செய்யக்கூடியதான ஒரு பாவம். 2வது, மனுஷனுக்கு விரோதமாய் செய்யக்கூடியதான ஒரு பாவம். இந்த 2 பாவம் தான் ரொம்ப பாவத்தில் 2 கேட்டகரி. அப்போ பாவத்தில் சின்ன பாவம், பெரிய பாவம் அப்படிலாம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா.
அப்படி இல்லை. இங்க என்ன வசனம் சொல்லுதுன்னா 2 வகையாக இருக்கிறது. ஒன்று தேவனுக்கு விரோதமாய் செய்வது, இன்னொன்று மனுஷனுக்கு விரோதமாய் செய்வது. இந்த இளைய குமாரனை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவன் தன் ஆஸ்திகளை வாங்கி கொண்டு போய் அந்த எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த இளைய குமாரனுக்கு 2 வகையான பாவம் செய்தோம் என்பது நல்லா தெரியுது. நான் ஒன்று தேவனுக்கு விரோதமாக செஞ்சுட்டேன், நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நான் என்ன பண்ணிட்டேன், செஞ்சுட்டேன் அப்படின்னு தெரியுது. இன்னொன்று என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன். இதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தை ஓரளவுக்கு ஆண்டவர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்குறவங்கள தான் இருக்கிறோம். பல நேரங்களில் என்ன செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்போம். ஆனால் மனுஷனுக்கு விரோதமாய் பாவம் செய்ததை பெரும்பாலும் நாம் பெருசாக எடுத்துக்கொள்ளுகிறது இல்லை. மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்டே போய் நம்ம மன்னிப்பு கேட்டுருவோம் இல்லையா? மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சிருவோம், மன்னிப்பு யார்கிட்ட கேட்டுருவோம், ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நாம சமாதானம் ஆயிடுவோம், நாம 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டோம் அப்படின்னு. ஆனால் இங்கே வசனம் தெளிவாக சொல்லுது, 2க்கும் என்ன இருக்கிறது, மன்னிப்பு தனித்தனியாக இருக்கிறது. மனுஷனுக்குரியதை தேவனுக்குரியது அப்படின்னு இருக்கு. முதலாவது பரத்துக்குரியதான பாவம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பாவம் எல்லாத்துலேயுமே நம்ம பரத்துக்கு விரோதமாக தான் செய்கிறோம். இப்போ நம்ம சரீரத்துக்கு விரோதமாக செஞ்சோம்னா அது பரத்துக்கு விரோதமாக செய்கிறது. ஏன்னா சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இப்போ இந்த பூமிக்கு விரோதமாக செய்கிறோம், அது உலகத்தார் நிறைய செய்கிறாங்க. அது அவங்க பாவம்னு நினச்சி செய்யறதில்ல. மனசாட்சியில் சூடுண்டவர்கள்னு வச்சுக்கோங்களேன். என்னை கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மரத்தை வெட்டுவது கூட பாவம் தான். ஏன்னு சொன்னால் அந்த மரம் ஆண்டவர் வச்சது காரணம், ரீசன் எல்லாம் இருக்கு. இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த மரத்தை என்ன பண்ணிடுறாங்க, வெட்டி அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கு பதிலாக இன்னொரு மரத்தை வைக்கிறவங்க இருக்கிறாங்க, வைக்காமல் போகிறவங்களும் இருக்கிறாங்க. இது மாதிரி அறியாமல் இருக்கிற நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் தேவனுக்கு விரோதமாக, வசனத்துக்கு விரோதமாக பல நேரங்களிலே நாம் செய்கிறோம் துணிகரமாக. இதை பொதுவாக செய்யறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஆவிக்குரியவர்கள். குறிப்பாக ஆவிக்குரியவங்க நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வசனம் நல்லா தெரியும், நல்ல வசனம் தெரியும், நல்ல வேதத்தை இருக்கு, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் மெம்பராக இருக்கிறோம். ஆனால் நாம் பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவத்தை குறித்து கவலைப்படுகிறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் பரத்துக்கு விரோதமாக செய்கிற பாவம்னா என்ன, விபச்சாரம், அதுக்கப்புறம் நம்மளை அறியாமல் செய்கிறதான கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை, இது எல்லாமே பரத்துக்கு விரோதமாக நம்ம செய்கிற பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலேயே பரத்துக்கு விரோதமான பாவம் என்பது இதோடு கூட முடிந்து விடுகிறது இல்லை. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு தான் என்ன வரோம், ஆண்டவருக்குள்ளே வரோம், ரத்தத்தால் கழுவப்பட்டு வரோம். வரும்போதே நம்ம எல்லாமே, நான் இனிமேல் சிகரெட் பிடிக்க மாட்டோம், குடிக்க மாட்டோம், அல்லது வேறு சில பாவங்கள் எல்லாத்தையும் விட்டோம், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்ம கம்யூனியன் எடுக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம் என்றால் எதன் அடிப்படையில் வருகிறது? முதல்ல ஆவிக்குரியவர்களுக்கு ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பரிசுத்தம் நாம சொல்றோம் இல்லையா, பரிசுத்தத்துக்கு ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இதுக்கு எதிர்ப்பு யாரு, அகைன்ஸ்டா இருக்கிறது என்ன? பிசாசு எப்பவுமே தேவனுக்கு ஈக்குவல் கிடையாது. உங்களுக்கு அது நன்றாகவே ஒரு விஷயம் தெரியணும். பிசாசு ஒரு நாளும் தேவனுக்கு ஈக்குவலா கிடையவே கிடையாது. நாம தான் அவனுக்கு ப்ரமோஷன் கொடுத்து ஆண்டவருக்கு ஈக்குவலா கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். நம்மளை கேட்டாலும் சொல்லுவோம், ஆண்டவருக்கு எதிர்ப்பு யாரு, பிசாசு. கிடையவே கிடையாது. எந்த இடத்துலயாவது பிசாசு ஆண்டவரோட சண்டை போட்டானா? எந்த இடத்துலயாவது பிசாசு ஆண்டவரை ஏதாவது செய்யறானா? கிடையாது. ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர்கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணுவான். ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யறான், ரெக்வெஸ்ட் பண்ணுவான். நீங்க போய் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யோபுவின் புஸ்தகத்துல இருக்கு. பிசாசு நிற்கும் போது எங்க நின்னானா, தேவ புத்திரர் மத்தியில் நின்றான் அப்படின்னு இருக்கு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் தேவனுக்கு எதிராக உட்காரக்கூடியவன் அல்ல, அவன் ஒரு தேவ தூதன். அதுவும் இப்போ தள்ளப்பட்ட தேவதூதன், சபிக்கப்பட்ட தேவதூதன், தலை நசுக்கப்பட்டதான தேவதூதனாக இருந்து இப்போ பிசாசா மாறிட்டான். அதனால பிசாசு ஒரு நாள் யாருக்கு ஈக்குவல் ஆகாது. பொதுவா தூதர்கள் யாருன்னா பணிவிடை ஆவிகள் இருக்கு. இவனும் யாருன்னா தேவனுக்கு பணிவிடை செய்யும்படி செய்யப்பட்டவன் தான். அப்படி இருக்கும் பொழுது இவன் ஒரு நாள் என்ன நினைக்கிறான்னா, தேவனுக்கு ஈக்குவலா மாறணும்னு நினைக்கிறான். அந்த நினைப்பு வந்த உடனே அவன் கீழே தள்ளப்பட்டான், இன்னும் கீழே போயிட்டான். அந்த தேவனுக்கு அடுத்த லெவல்ல இருந்த ஸ்டேட்டை விட்டு இப்போ அவன் என்ன ஆயிட்டான், கீழே போயிட்டான். ஆனா நீங்களும் நானும் பூமியிலே பாவத்துக்குரியவர்களா இருந்தோம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டதுனால நாம் பிள்ளைகளும் குமாரரும் குமாரத்திகளாய் மாற்றப்பட்டோம். எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டோமோ அத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். இப்ப நாம பிள்ளைகளானது மட்டும் இல்ல, அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காருகிறவர்களா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி பிசாசு தேவனுக்கு ஈக்குவலா மாறும்? பிசாசு ஒரு நாள் தேவனுக்கு ஈக்குவலா மாறவே மாறாது.
ஸோ உங்களுக்கு அந்த தாட் இருக்கணும். உங்களுக்கு அந்த ஒரு தாட் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான்னு. அப்பனா பிசாசு பிரபஞ்சத்தின் அதிபதியா? அது இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பூமிக்குரிய அதிபதி பிசாசு தான். ஏன்னா ஆதாம் எல்லாவற்றையும் அவனிடத்தில் விற்று போட்டான். ஆனா இப்போ பூமிக்கு அதிபதி பிசாசு கிடையாது, பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு கிடையாது. யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப அதிபதி யாருன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அப்ப பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யாரு? இயேசுதான் அதிபதி. இப்ப அவன் தலை நசுக்கப்பட்டுருச்சு. அவன் முன்னாள் ராஜா. இப்ப பதவியில இல்ல, பவர் இல்ல, இப்ப போயிடுச்சு. நம்முடைய தேவன் தான் பூமிக்கு ராஜாவாக இருக்கிறார், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவிக்கு எதிராக இருப்பது என்ன? மாம்ச இச்சை. வாசிங்க ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? மாம்சம் என்றால் என்ன? உடனே நம்ம அடுத்த வார்த்தை போயிடுவோம். பாவம் வேறு, மாம்சம் வேறு. பாவம் வேறு, மாம்சம் வேறு. நம்மளை பொறுத்த வரைக்கும் பாவத்துக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம்? பாவத்துக்கு ஒரு கேட்டகரி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் பாவம், இன்னென்ன காரியங்கள்லாம் பாவம். அதாவது சரீர பிரகாரமாக செய்யறது பாவம், சிந்தனையில செய்யறது பாவம், இதெல்லாம் ஒரு பாவம் இருக்கு அப்படின்னு. ஆனா பைபிள் சொல்லுது பாவம் என்றது ஆவிக்கு எதிரானது அல்ல. இப்பதான் கண்டுபிடிக்கிறாரு பவுல் 7ஆம் அதிகாரம் முழுக்க. அப்புறமா நீங்க வாசிச்சு பார்த்துருங்க. அவர் ஒன்று சொல்றாரு, எனக்குள் வேறொன்று கிரியை செய்கிறது, எனக்குள்ள இருந்து இன்னொன்னு கிரியை செய்து. என்னன்னு கேட்டா பாவம் அல்ல, மாம்சம். எங்க பாவத்துக்கு மாம்சத்துக்கு என்ன வித்தியாசம்? பாவம் என்பது மாம்சத்தினுடைய கிரியை, மாம்சத்தினுடைய ரிசல்ட். மாம்சம் என்ன செய்தோ அதன் அடிப்படையில் பாவம் வெளிப்படுகிறது. இந்த மாம்சம் கண்ட்ரோல் ஆயிருந்தா பாவமே வராது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த மாம்சம் என்பது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மாம்சம் என்பது பாவத்துக்கான சோர்ஸ். இந்த மாம்சம் சிந்திச்சாதான் நீங்க அதன் அடிப்படையில் பாவம் செய்ய போறீங்க. இந்த மாம்சம் தூண்டுனாதான் நீங்க பாவம் செய்ய போறீங்க. இந்த மாம்சம் தூண்டாவிட்டால் என்ன வராது? பாவம் என்பதே வராது. அப்ப சோர்ஸையே அடிக்கணும். அதனாலதான் அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். ஏன்னா நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையே செய்கிறேன். அதனால நான் என்ன பண்றேன்? சிலுவையில் அரைஞ்சிடுறேன். அப்ப நான் சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இந்த பாவத்தை செய்யக்கூடாது. சிலர்லாம் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், கோவப்படக்கூடாது, அது கோவம் பாவம்னு தெரிஞ்சிருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏங்கிற கேள்வி வந்துட்டாலே நான் பாவத்தை நியாயப்படுத்த விரும்புகிறேன் அர்த்தம். அதை என்ன செய்ய விரும்புகிறேன்? நியாயப்படுத்த விரும்புகிறேன். அதனால நான் அந்த ஏன் என்ற கேள்விக்கே போக வேண்டாம். ஆனா ஒன்றை நாம் யோசிக்கல. பவுல் சொல்றாரு, எனக்குள்ள இருந்து இன்னொன்று கிரியை செய்கிறது. என்ன கிரியை செய்கிறது? எனக்குள் இருக்கிற மாம்சம். இந்த மாம்சம் தான் என் பாவத்தை தூண்டுகிறது. அப்ப நான் மாம்சத்தை ஜெயிச்சிட்டேன்னா பாவம் செய்ய போறது இல்லை. பாவம்ன்றது வரவே வராது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, எரியறதை எடுத்துட்டா கொதிக்கிறது அடங்கி போயிட போகுது, அவ்வளவுதான். அதே கான்செப்ட் தான் இதுல. ரெண்டாவது இருக்கு இன்னொன்னு. மாம்சம் என்றால் என்ன? அடுத்த கேள்வி. நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் கிரியை பாவம், அவ்வளவுதான் நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா உண்மையிலேயே மாம்சத்தின் கிரியைனா என்னன்னா, பவுல் முன்னாடி என்ன எழுதுறாரு 7ஆம் அதிகாரத்துல? நான் விரும்பாததையே செய்கிறேன், அது பாவம். ரெண்டாவது இருக்கு, தேவனுக்கு பிரியமில்லாதது ஒண்ணு இருக்கு, ஆனா நான் செய்யறது பாவமா இருக்காது, நமக்கு அது பாவமாவே தெரியாது. நான் சொல்றது புரியுதா? இப்ப நான் பாவம் செய்யல, ஆனா தேவ சித்தத்தையும் செய்யல. இப்போ தாவீது ஆண்டவரை பார்த்து தேவாலயம் கட்டணும்னு கேட்டார். ஆண்டவரே, நான் மச்சு பாய்ந்த வீட்டில் இருக்கிறேன், நீங்க கூடாரத்தில் இருக்கீங்க, என் தேவனுக்கு ஒரு கூடாரம் வீடு கட்டணும்னு. உடனே கர்த்தர் கேட்டாரு, நான் யாருக்கிட்டையாவது கேட்டேன்னா, நான் ஆலயம் கட்ட சொன்னேன்னா? இப்ப தேவனுக்கு என்ன கிடையாது? ஆலயம் கட்டுவது சித்தம் கிடையாது. ஆனால் கேட்டது யாரு? தாவீது. அனுமதி கிடைக்குது, இப்ப அவன் கட்டுறான். ஆனால் இது பாவம்னு சொல்ல முடியாது. ஆனா தேவ சித்தம் கிடையாது. இது என்ன சித்தம்? மாம்ச சித்தம். இப்ப பவுல் சொல்றாரு, அந்த மாம்சம் உனக்கு கிரியை செய்தில்ல, எனக்குள்ள இருந்து. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது பாவமா இருக்காது. ஆனா காட்ஸ் வில் இல்ல. காட்ஸ் வில் இல்லாம செய்யற ஒரு சித்தம் இருக்குல்ல,
அதுவுமே மாம்சத்தின் கிரியை தான். அதையும் நீங்க ஜெயிக்கணும். அதுவும் பரத்துக்கு விரோதமானது தான். பரலோகம் அதை விரும்பல. பரலோகம் உங்களை கொண்டு அப்படி செய்ய விரும்பல. நான் எப்பவும் சொல்வேன், ஒரு திருமண காரியம் வரும் பொழுது, ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டால், ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கும் போது எப்படி தேர்ந்தெடுக்கணும்? வசனம் அழகா இருக்கும். ஆதாமின் விழாவில் ஒன்றை எடுத்து அப்படின்னு இருக்கும். அந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆதாமின் விழாவை எடுத்துன்னு இருக்காது. ஆதாமின் விழாவில் ஒன்றை எடுத்து. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய விழா இருக்கும், ஒண்ணுதான் ஏவாளாக மாறும். அதே மாதிரி எல்லா ஆவிக்குரிய பையனும் தேவசித்தம் இல்லை, எல்லா ஆவிக்குரிய பொண்ணும் தேவசித்தம் இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்குறோம்? பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கானா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கானா, அபிஷேகம் பெற்றிருக்கானா, ஊழியத்துக்கு ஓகே ரைட், காட்ஸ் வில், பிரைஸ் தி லார்ட். இப்போ இதுதான் காட்ஸ் வில்னு யார் சொன்னா? நான் சொல்றது புரியுதா? ரட்சிக்கப்பட்டான் ஆவிக்குரிய பையன், சர்ச்சுக்கு போறான், ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, நல்ல பொண்ணு, எல்லாம் ஓகே தான். பட் இந்த பொண்ணுக்கு இந்த பையன் தான் காட்ஸ் வில்னு யார் சொன்னது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? லாபானுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள், ஒன்னு ராகேல், இன்னொன்னு லேயாள். ஆனால் யாக்கோபுக்கு கொடுக்கப்பட வேண்டியது லேயாள் தான், ராகேல் அல்ல. இப்போ காட்ஸ் வில் என்பது லேயாள், யாக்கோபின் விருப்பம் என்பது ராகேல். வேற வழியில 2ம் கிடைச்சிச்சு. அதனுடைய விளைவு என்னவா மாறுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ராகேல் வழியிலேயே செத்து போனார்கள். அதே மாதிரிதான் எல்லாமே காட்ஸ் வில் கிடையாது. என் மாம்சம் கிரியை செய்யும், அது பாவமா இருக்காது நம்மளை பொறுத்த வரைக்கும். அது வேலையா கூட இருக்கும். வெளிநாட்டில் வேலை கிடைக்குது, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா கூப்பிடுறாங்க, ஆனா அது காட்ஸ் வில்லா? அதையே விட தேவன் இங்க வைத்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராகவும் இருப்பார். இப்ப நாம ஜபத்தோட தான் அங்க போவோம். இப்ப காட்ஸ் வில் கிடையாது. ஆனா என் மாம்சம் எனக்குள் கிரியை செய்யுது, எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, இதுதான் பரத்துக்கு விரோதமாய் செய்யறது. உங்களுக்கும் எனக்கும் பரலோகம் ஒரு மேப் போட்டு அமிச்சிடுச்சு. அதான் வசனம் சொல்லுது, என்னுடைய காலங்கள் அவருடைய கரத்துக்குள் வரையப்பட்டு இருக்கிறது. எல்லாமே மேப் போட்டாச்சு. பிறக்கும் போதே உங்களை பத்தின மேப்பை போட்டாரு. அந்த மேப்பை ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை. ஒரே டெஸ்டினேஷன். ஒரு மேப் வேற, இன்னொரு மேப் வேற, டெஸ்டினேஷன் ஒண்ணுதான், போற சேர்ற இடம் ஒண்ணுதான். ஆனால் போகும்போது ஒண்ணு பயம் இல்லாமல் அப்படியே ஹைவேஸ்ல அழகா வந்திருக்க முடியும், இன்னொன்னு வந்துட்டோம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு யோசிச்சு இடிக்குமா இடிக்காதா இப்படி வந்து சேர்றது. இந்த மாம்சத்தின் சிந்தை இருக்குல்ல, கிரியை, இது 100% எரிக்க வேண்டும் அல்லது சிலுவையில் அறைய வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது. உங்க லைஃப்ல ஒவ்வொரு இடத்திலும் இந்த மாம்சம் வந்து கிரியை செய்யும். செய்யலாமான்னு. இதுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்துட்டு எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா, நிறைய படிச்சு ஏற்கனவே நிறைய மைண்ட்ல எல்லாம் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நம்மளை இந்த இடத்தில் செய்ய விடாதபடிக்கு தடுக்கும். அந்த தேவ சித்தத்தை செய்ய விடாம நம்ம மாம்சம் வந்து ஐடியா கொடுக்கும், இப்படி பண்ணு இப்படி பண்ணு. நம்ம கிட்ட இருக்கிறதுல மிக முக்கியமா நம்ம செய்ய வேண்டிய வேலை, அந்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ள போகணும். மாம்ச சித்தத்தை செய்யாம இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது முதல்ல மாம்சம் சொல்றதை செய்யாம இருக்கிறது. இதுதான் பைபிள் சொல்லும், நீங்கள் சும்மா இருங்கள், நான் யுத்தம் பண்ணுகிறேன். மோசே வாக்கில் வல்லவன், எகிப்தின் கலைகளிலே சிறந்தவன். கர்த்தர் சொன்னாரு, நான் மலையில காண்பித்த மாதிரி இப்படி நீ கட்டுவதற்கு எச்சரிக்கையாயிரு. ஓகே, நான் கட்டுறேன். என்ன பண்ணணும்? அதெல்லாம் பெசலையல் செய்வான். ஞானாந்திர இருதயம் உள்ளதான ஸ்திரீகள் செய்வாங்க. நீ உட்காந்து பாரு. மோசேக்கு கை துரு துருன்னு இருக்கும். டே என்னடா இப்படி பண்றீங்க, ராமசேசுக்கு எவ்வளவு பெரிய ஊர் கட்டின, இதை கொஞ்சம் அப்படி பண்ண. அவன் சொல்லுவான், பெசலையல் இருங்க, ஆண்டவர் எனக்கு ஒன்று உணர்த்தி இருக்கிறார். இவர் அவனுக்கு லீடர். டே நான் சொல்லபடி செய்ய முடியாது. ஏன்? நீங்க சொல்றபடி செய்ய முடியாது. மலையில உங்களுக்கு காண்பித்த மாதிரி கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாருங்க. இல்ல அதுக்கு கரெக்டா தான் இருக்குது, அவ்வளவுதான், விட்டுருங்க. பல நேரத்துல நம்ம மாம்சத்தை எது தூண்டுகிறது? என் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய அனுபவம், இது ஏற்கனவே எனக்கு இருக்கக்கூடியது எல்லாமே இருந்துச்சு, நான் இல்லைன்னே சொல்லல. ஆனால் இது ஆவியின் பிரமாணத்துக்கு எதிராக தான் பல நேரங்களிலே செயல்படும். பல விஷயங்களை என்ன செய்யும்? செயல்படும். சில நேரங்கள்ல சில சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்மளை அறியாமலேயே நமக்குள்ள இருக்கிற பழைய சுபாவங்கள் எட்டி பார்க்கும். நான் ஹெவன்லி கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறவன், நான் இந்த வேர்ல்ட்லி கவர்மெண்டோடைய லாவையும் ஃபாலோ பண்ணணும், ஹெவன்லி கவர்மெண்ட் லாவையும் நான் ஃபாலோ பண்ணணும். எனக்குள்ள இருந்து அந்த மாம்சம் கிரியை செய்தில்ல, அதுதான் பரத்துக்கு விரோதமானது. இந்த பரத்துக்கு விரோதமான பாவத்திலிருந்து முதல்ல நாம விடுதலையாகணும், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். பல நேரங்களில் நாம் அதை கேட்கவே மாட்டோம். தப்புன்னே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது, நாம செஞ்சிருவோம். இப்போ மோசே கண்மலையை அடிச்சிட்டாரு.
நல்ல தெளிவா தெரியுது, அது பாவம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தண்ணி வந்துச்சு, மினிஸ்ட்ரி நடந்துச்சு, நல்லபடியா முடிஞ்சிருச்சு, ஜனங்க குடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் பரத்தின்படி அது தப்பு. பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் என் நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினீர்கள். இதுதான் பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம். பல நேரத்துல நமக்கு நல்லது செய்ய நினைச்சிட்டு நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு பல நேரங்களில் பரத்துக்கு விரோதமாய் நம்ம கேட்கணும், ஆண்டவரே இதை நான் செய்யட்டுமா, இதை செய்யலாமா வேணாமான்னு கேட்கணும். உலகத்துக்கு சரியா இருக்கும், ஆனால் பரலோகத்துக்கு அது சரியாக இருக்காது. உலக பிரகாரமாக அது தப்பாவே இருக்காது, ஆனால் பல நேரங்களிலே அது நம்மை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும், உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்கும், பரத்தை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக இருக்கும். இந்த தான் போய் முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் செய்யறது சரியா. நாம இதுல கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மாம்சத்தின் கிரியை என்பது பாவம் தானே ஒழிய தேவ சித்தம் இல்லாம செய்யறது பாவமாவே நமக்கு தெரியாது. சோ ஒவ்வொரு விஷயத்திலையும் முதலாவதாக நாம கேட்க வேண்டியது, ஆண்டவர் இது உம்முடைய சித்தமா, நான் இதை பண்ணட்டுமா, உமக்கு விரோதமா ஏதாவது செஞ்சுட்டேனா, செஞ்சிருவேனா, அந்த கான்சியஸ் இருந்துகிட்டே இருக்கணும், எதை செய்யும் போதும். சோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரொம்ப தீர்மானமாய் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரத்துக்கு விரோதமாய் நான் ஏதாவது செய்கிறேனா. இப்ப திருப்பி அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இரண்டாவது என்ன பாவம்? மனுஷனுக்கு விரோதமான பாவம். இந்த மனுஷனுக்கு விரோதமான பாவம் கண்டிப்பாக, இப்ப நீங்க பரத்துக்கு விரோதமா ஒரு பாவம் செஞ்சீங்கல்ல, இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, இந்த பரத்துக்கு விரோதமான பாவத்தை தேவன் மன்னிச்சிடுவார். நான் அதையும் சொல்லிடுறேன், தேவன் மன்னிச்சிடுவார். ஆனால் நீங்க செஞ்சீங்கல்ல, இப்ப செஞ்சது ஒரு மிஸ்டேக் ஆகி போச்சு, நம்ம செஞ்சது என்னவாயிருச்சு, அதை கர்த்தர் சரி பண்ணுவார். சரி பண்றதுக்கு ஒரு டைம் எடுப்பார்ல, அது நமக்கு தண்டனை போல தெரியும். உதாரணமா சொல்றேன், கவனிங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள போக சொன்னாரு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா வேவுக்காரரை அனுப்புனாங்க. முதல்ல தப்பு, வேவுக்காரர் என்ன செய்யக்கூடாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இடத்துக்கும் அவங்க வேவுக்காரரை அனுப்புனதே இல்ல. சோ இங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த வேவுக்காரரை அனுப்புற சுபாவம் இவங்களுக்கு வந்துடும். இது மற்ற புறஜாதியாரை பார்த்து இந்த சுபாவம் இவங்களுக்கு வந்துடும், வேவுக்காரர் அனுப்ப சொல்லுவாங்க. யுத்தம் பண்றது கர்த்தர். இவங்க எந்த வேவுக்காரையும் இது வரைக்கும் என்ன செஞ்சதில்லை, அனுப்பினதில்லை. கர்த்தர் போனா போவாங்க, இருனா இருப்பாங்க, அவ்வளவுதான். வலதுபுறம் போனா வலதுபுறம் போவாங்க, இடதுபுறம் போனா இடதுபுறம் போக சொல்லுவாங்க. இவங்க எதுக்கு வேவுக்காரன் அனுப்புறாங்க? இப்போ அவன் போயிட்டு வந்து துர்ச்செய்தி சொல்லிட்டான், ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் போகமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அது ரெண்டாவது மிஸ்டேக். ஏன்னா துர்ச்செய்தி வந்துருச்சு, இனிமேல் நான் போக மாட்டேன். ஆனா தேவ சித்தம் போகணுங்கிறது. சரி, இப்போ இவங்க பயந்துட்டாங்க, இப்போ இவங்களை அனுப்புனா சரியாகாது. இதை கர்த்தர் என்ன நினைக்கிறாரு, நடந்த அங்க இருக்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அங்க இவங்க யாரை பார்த்து பயந்தாங்கன்னா, ஏனோக்கின் புத்திரர்னு ஒருத்தரை பார்த்து பயப்படுவாங்க. ராட்சத பிறவியா இருந்த ஏனோக்கின் புத்திரர் நெடிய ஜனங்களாக இருந்தார்கள். அவங்கள பார்த்து அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம். இப்ப கர்த்தர் பார்த்தாரு, சரி இவங்களை பார்த்து பயந்துட்டாங்க, சரி இப்ப இவங்க என்ன செய்வோம், அந்த ஏனோக்கின் புத்திரர் ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா இவங்களை என்ன பண்ணலாம், உள்ள அனுப்பலான்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட சொல்வாரு, இஸ்ரவேல் ஜனங்கிட்ட, நீங்க ஒரு 40 வருஷம் என்ன பண்ணுங்க, சுத்தி வாங்க அப்படிம்பாரு. ஆனா இவனுக்கு இப்ப என்ன தோணும், 40 வருஷமா, இப்படி தெரிஞ்சுதான் நம்ம இப்பவே போயிடலாமே, இன்னும் 40 வருஷம் சுத்தறதா, முடியாது அப்படின்ட்டு இப்ப திருப்பி உள்ள போவான். இப்போ போக கூடாதுன்னு சொன்னாரு, இப்போ உள்ள போறான், இப்போவும் அடி வாங்குவான். இப்ப போய் என்ன செய்யறான், அடி வாங்குறான். இப்ப கர்த்தர் ஏன் 40 வருஷம் சுத்த சொன்னாருன்னு சொன்னா, இந்த 40 வருஷம் சுத்திட்டு வரும்போது கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் என்னவெனில் அப்படின்னு சொல்லி நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல இருக்கும், 1வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது வாசிங்க பார்ப்போம். நியாயாதிபதிகள் 3:1. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தஞ்செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவக்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளிலே குடியிருக்கிற ஏவியருமே. 3 பேர் தான் இருக்காங்க பாருங்க, 3 பேர் தான் இருக்காங்க இல்லையா? ஏனாக்சின் புத்திர ராட்சதர் இல்ல பாருங்க. அங்க இந்த 40 வருஷம் சுத்தி வரும்போது அவங்களை என்ன பண்ணிட்டாரு, அப்போ கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்லி நாம செய்யலன்னா அது பரத்துக்கு விரோதமா செய்யற பாவம். இப்ப நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிக்கிறாரு, ஆனா அதை சரி பண்றதுக்கு ஒரு டைம் எடுப்பாரு. சரி பண்றதுக்கு என்ன பண்ணுவாரு, டைம் எடுப்பாரு. அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். அதுதான் கர்த்தர் உங்களை மன்னிக்கிற நேரம், அதான் டைம். பல நேரங்களிலே நமக்கு
இப்போ உணர்வு அடைஞ்சிருவோம், ஐயோ நம்ம பரத்துக்கு விரோதமா செஞ்சிட்டோம், தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அதை உடனே சரி பண்றதுக்கு அடுத்த தப்பு செய்வோம். இப்போ அவசரப்பட்டு ஒண்ணு பண்ணியாச்சு, அடுத்து முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. முதல்ல பண்ண தப்ப கர்த்தர்கிட்டயே சரி பண்ண கொடுக்கணும். என் லைஃப்ல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தர் சரி பண்ணி கொடுக்காம ஒரு விஷயத்தை நம்மளால சரி பண்ணி கொடுக்க முடியாது. நாம எப்ப பண்ணாலும் ஆபரேஷன் பண்ற ஆட்கள். ஏன்னா இமிடியேட் ரிலீஃப். நம்முடைய ப்ராப்ளம் என்னன்னா எல்லாம் உடனே இமிடியேட்டா உடனடியாக அப்படின்னு நினைக்கிறோம்ல. காடுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நேரம் இருக்கு. அந்த நேரத்தில் தான் அவர் செய்வார். இப்ப நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க, கேட்ட உடனே பட்டீர்னு கர்த்தர் மன்னிச்சு, சரி ஓகே முடிச்சு போ, எல்லாம் திருப்பி 0 ஆக்கி விட்டாப்பா. இந்த ஸ்பீடோமீட்டர்ல 0 ஆக்கி விடுவாங்களே, அதெல்லாம் நடக்காது. பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டா கர்த்தர் மன்னிக்கிறார், 100% மன்னிக்கிறார். மன்னிக்காத தேவனே கிடையாது. அவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லமை உள்ளவர். பட் அதை சரி பண்றதுக்கு கர்த்தர் ஒரு நேரம் எடுப்பார். அந்த நேரம் தான் உங்களை மன்னிக்கிற நேரம் நீங்க வச்சுக்கணும். அதுக்கு நீங்க வெயிட் பண்ணித்தான் ஆகணும். உங்க அர்ஜென்ட்டுக்கு ஆகவே ஆகாது. அர்ஜென்ட்டுக்கு செஞ்சீங்கன்னா அது அடுத்த தப்பை கொண்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்க உடனே உள்ள போனாங்க, அடி வாங்கினாங்கல்ல, அடுத்த தப்பு அது கொண்டு வரும். அது கர்த்தர் ஒரு டைம் எடுப்பார். எடுக்கிற வரைக்கும் பொறுமையாயிருங்க. இதுதான் பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவம், அதை மன்னிக்கிறதான மெத்தட் பைபிள்ல. ரெண்டாவது அந்த வசனம் வாசிச்சோம் இல்லையா, லூக்கா 15:21, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும். ரெண்டாவது மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம். இந்த மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற பாவத்திலையும் நான் இப்ப வாசிச்சதுல ரெண்டு விதமா இருக்கு பைபிள்ல. பல நேரங்கள்ல நாம செய்யற பாவங்களுக்கு நாமளே பல நேரத்துல பரிகாரம் செய்ய வேண்டி இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். இந்த 2 பாவம் சொன்னால இளையகுமாரன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும். அந்த 2ஐயுமே சகையு கரெக்ட் பண்ணுவாரு. சகையு கிட்ட இருந்த ஏன் ஆண்டவர் அடுத்த வார்த்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எப்படிங்க இந்த ஒரு வசனத்துல அவன் ரட்சிப்பை வாங்கிட்டான்? சிலர் பைபிள்ல ரட்சிப்பை வாங்குற விதம் சூப்பரா இருக்கும். இந்த சிலுவையில கல்லன் வாங்குறான்ல, இன்று என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். ஒரு 3 மணி நேரம், சம் அவர்ஸ், 6 மணி நேரமோ என்னமோ, சம் அவர்ஸ், அதுக்குள்ள அவன் பாரடைஸ்க்கு ரெடி ஆயிட்டான். வாழ்நாளெல்லாம் இருந்து ரெடியாக முடியாத விஷயத்த அவன் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள ரெடி ஆயிடுவான். இங்க சகேயு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவாரு. அடுத்த வார்த்தை இயேசு சொல்லுவாரு, இந்த வீட்டுக்கு இன்று. எப்படி வந்ததுன்னா, இப்ப இளையகுமாரன் சொன்னான்ல, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இந்த உமக்கு விரோதமா பரத்துக்கு விரோதமா இருக்க பாவம் இல்லையா, பரத்துக்கு விரோதமா, அதுக்கான பரிகாரம் தான் ஃபர்ஸ்ட் பண்ணது யாரு? சகேயு. அவர் சொன்னாரு, என் ஆஸ்திகளில் பாதியை விற்று. அவரோட அர்த்தம் என்னன்னா, இந்த வறியவருக்கு எதை செய்கிறீரோ அதை எனக்கே செய்தீர்கள். இவன் என்ன பண்ணிட்டானா, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா ஏழைகளுக்கு செய்யறேன்ட்டான். உமக்கு விரோதமா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் என்ன? ஏழைக்கு செய்யறது. ஏழைக்கு செஞ்சா உங்களுக்கு செஞ்சது பாவம் டாலி ஆயிடுச்சு, மன்னிக்கப்பட்டுருச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு நியாயப்பிரமாணக்காரனை பார்த்து, விற்று தரித்திரருக்கு. ஏன் இந்த தரித்திரருக்கு கொடுக்கறதும் தேவனுக்கு கொடுக்கறதும் ஒண்ணு. பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு இறங்கணும். கவனிச்சுக்கொள்ளுங்க, இந்த முதல் பார்ட் சகேயு செய்தனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த பரத்துக்கு விரோதமான பாவத்தை ரெக்டிஃபை பண்ணிட்டார் அந்த இடத்துல. அடுத்த வார்த்தை சொல்றாரு, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்பச் செலுத்துகிறேன் என்றான். இதுதான் நீங்கள் செய்த பாவத்திற்கு மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற பாவம். அப்ப எல்லாருக்கும் நாளத்தினே திருப்பி தரணுமானா அது ஒரு மாடல். இது ஒரு மாடல். இன்னும் கூட ஒரு வசனம் வாசிங்க, மனுஷனுக்கு திருப்பி தரணுங்கிறதுக்கான ஒரு மாடல். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24-25 வாசிங்க. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல போய் அவனுக்கு கொடுக்க வேண்டியதுல என்ன பண்ணிடணும்? நான் இப்பவும் சொல்றேன், நாம பரத்துக்கு விரோதமாக பரத்துக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் காணப்படணும். உங்க மனசாட்சிக்கு தெரியும், நல்லா நீங்க பண்ணது தப்பு தான் தெரியும். வஞ்சித்து வாங்கியிருப்பீங்க, ஏமாத்தி வாங்கியிருப்பீங்க, வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. இப்ப சகையு பண்ணது வட்டிக்கு வாழ்ற வேலை தான். அவன் ஆயக்காரன்னு பைபிள் சொல்லுது, வட்டிக்கு விரோதமா தான்
அதே மாதிரி இன்னொரு ஆயக்காரன் இருப்பான், அவனை பாவின்னு பைபிள் சொல்லும். காரணம் என்னன்னா, நீங்கள் அநியாயமாய் டாக்ஸ் வட்டிக்கு வாங்கிட்டீங்கன்னா அந்த வட்டி காசை திருப்பி தரணும். ரட்சிக்கப்பட்டா, திருப்பி சொல்றேன், அதை திருப்பி தராம உங்க ரட்சிப்பு பூரணப்படாது. நாளத்தனையா திருப்பி தரணும்னு சொல்லுது. ஒருவேளை உங்கள்கிட்ட நாளத்தனையா திருப்பி தர இருந்தா கொடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்கறது பணம், பெற்றுக்கொள்வது பரலோகம். அதுக்கு இதுக்கு ஈக்குவலே கிடையாது, அது எங்கேயோ இருக்குது. அதனால்தான் ஆண்டவர் சொல்வார், திருப்பி தந்துருங்க பாரு. அதனால்தான் சகையு திருப்பி சொல்றான், ஏழைகளுக்கு ஒரு பக்கம் கொடுத்துறேன், ஆனா அநியாயமா வாங்கி இருந்தா எவன் சொல்லிட்டோம், நான் நாளத்தனையா திருப்பி தரேன். இப்ப சாட்சி எப்படி ஆயிருச்சு? தேவனுக்கு முன்பாகவும் சகையு நின்று விட்டான், மனுஷனுக்கு முன்பாகவும் சாட்சி நின்றுச்சு. இதைத்தான் இளையகுமாரன் சொல்றான், நான் மனுஷனுக்கு விரோதமாக பாவம் செய்தேன், தேவனுக்கு விரோதமாய் செய்தேன். இப்ப நாம இந்த இடத்தை கரெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல சாட்சி எங்க இருக்குதுன்றதா இங்கதான் இருக்கு. மிக முக்கியமா நம்ம குடிக்கலங்கிறது, சிகரெட் பிடிக்கலங்கிறதுல சாட்சி கிடையாது. ஏன்னா உலகத்தானே எத்தனை பேர் சிகரெட் குடிக்காம இருக்கான், ஒரே மனைவியோட இருக்கான், உண்மை உள்ளவன் இருக்கான், எல்லாம் இருக்கான். அது இங்க சாட்சி இல்லை. இங்க எது சாட்சி? ஒரு பொருளை வாங்கி, ஒரு காரியத்தை செய்து, ஒரு தப்பை செய்து அதை திருப்பி போய் ரெக்டிஃபை பண்ணணும், கொடுக்கணும். ஒரு பெரிய ஊழியக்காரை பத்தின சாட்சி நான் படித்தேன், அதெல்லாம் அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. என்னன்னா, அவர் இது பாருங்க, இவர் செஞ்சது ஒரு கடையில் போய் திருடிட்டார் சின்ன வயசுல. இப்போ ஒரு ஊழியக்காரர் ஆயிட்டு பெரிய பாஸ்டராக இருக்கிறார். ஒரு நாள் ஊழியத்துக்கு மெசேஜ் கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கும் போது, இந்த மாதிரி ஒரு செய்தி கொடுக்க ரெடி ஆகும் போது ஆண்டவர் உணர்த்தினாராம், நீ இந்த வயசுல இப்படி பண்ணியே, அந்த மனுஷனுடைய பொருள் உங்ககிட்ட இருக்குதே, அவன்கிட்ட எடுத்துட்டியே, திருப்பி கொடுத்தியா அப்படின்னு சொல்லி. இவருக்கு அது ரொம்ப இருதயத்தில் ஆவியானவர் குத்தி, கடைசியில் ஊழியத்தை முடிச்சுட்டு கிளம்பி ஊருக்கு போயிருக்காரு. அவங்க ஊரில் நடந்த சம்பவம், அவர் சென்னை வந்துட்டார். நைட்டு கிளம்பி மறுநாள் காலையில் அந்த ஊருக்கு போய் அந்த கடைக்கு போயிருக்காரு. இது நடந்து 10 வருஷம் ஆகி போச்சாம். அந்த கடைக்கிட்ட போயிருக்கிறார். போய் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு 4 மடங்கு, அதுக்கு அந்த பொருளுக்கான இன்னைக்கு உள்ள விலையில 4 மடங்கு கொடுத்துருக்கிறார். அவரு வயசானவராக இருக்காராம். அவர், என்ன தம்பி எதுக்கு கொடுக்குறீங்க? அப்போ இவர் சொன்னாரா, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கடையில் நான் எடுத்துட்டேன், அது சோப்பு டப்பாவோ ஏதோ ஒன்று எடுத்துட்டேன், இப்போ அதுக்கான திருப்பி கொடுக்க நான் வந்திருக்கிறேன். அந்த மனுஷன் ஆச்சரியப்பட்டு, என்ன இப்படி அப்படின்னு சொல்லி, அப்போதான் இவருக்கு சமாதானம் வந்துச்சா. பல நேரங்களில் நாம் மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய சாட்சியை நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மனுஷனுக்காக மட்டுமல்ல, தேவனுக்கு முன்பாகவும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு எதிராளி நின்று நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பான். யாரு? பிசாசு. அவன் இரவும் பகலும் சகோதரரை குற்றப்படுத்துகிறவன். அவனே நம்ம விஷயத்துல வாயடைச்சு நிக்கணும். இப்படி ஒரு சாட்சி நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அவன் நம்மளை பார்த்து ஆண்டவர்கிட்ட குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு, இயேசு சொல்றாரு, உலகத்தின் அதிபதியானவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. குற்றப்படுத்த முடியாத அளவுக்கு, நமக்கு தெரிஞ்ச அளவுக்காவது. ஆனா சிலருக்கு இந்த வீடு, ஆஸ்தி, நகை இதெல்லாம் வரும்பொழுது அதை திருப்பி கொடுக்குற எண்ணம் வரமாட்டேங்குது. கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய சாட்சி, மனுஷனுக்கு முன்பாக நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு? அதான் ரொம்ப முக்கியம். நீங்க யாரையாவது அந்த மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா அதை முதல்ல போய் ஒப்புரவாகுங்க. அதுதான் பரலோகத்திற்கும் மனுஷனுக்கு முன்பாக உங்களை நிறுத்தும். இல்லைன்னா கஷ்டம். பல நேரத்தில் நாம் அப்படி செய்ய முடியாது. மனுஷன்கிட்டையும் திருப்பி கொடுக்க முடிஞ்சதுக்கு மனுஷங்கிட்ட கொடுக்கணும். கொடுக்க முடியாத இடத்துல தரித்திரருக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அதை வித்து கொடுக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பரத்துக்கு விரோதமாய் செய்கிற பாவத்தை சரி பண்றதுக்கு பார்த்துட்டோம். இது நமக்கு விரோதமாய், மனுஷனுக்கு விரோதமாய் செய்த பாவம். முதல்ல அந்த மனுஷன் இருப்பானா, அவங்ககிட்ட போய் ஒப்புரவாகுங்க. வசனம் சொல்லுது, நீ முதலில் போய் அவனோடு கூட ஒப்புரவாகு. இதுல என்ன ஒப்புரவாகுறது தெரியுமா? சில நேரத்தில் உங்களால் கொடுக்க முடியாது. நிஜமாவே உங்களால் என்ன செய்ய முடியாது. சிச்சுவேஷன், நீங்க வாங்கின காசு அவனை ஏமாத்தி நீங்க வாங்கி இருப்பீங்க. நீங்க போட்ட இடத்துல உங்களை ஏமாத்தி இருப்பான், நஷ்டமாயிருக்கும். திருப்பி கொடுக்குற இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. போய் முதல்ல அவங்ககிட்ட என்ன வாங்கணும்? ஒப்புரவாகணும். ஐயோ, இப்படி நடந்துச்சு, நான் பண்ணது தப்பு, என்னை மன்னிச்சுடு, நான் வரல, ஆனா என்னைக்கு வந்தாலும் நான் திருப்பி தருவேன் உனக்கு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு கொண்டு திருப்பி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ஒருத்தர் தெரியும், அவரு கிட்டத்தட்ட அவருடைய 62வது வயசுலயோ 64வது வயசுலயோ 40 வயசுல வாங்கின கடன் திருப்பி கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? அவர் கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தினாரு. அவரோட சிச்சுவேஷன் அன்னைக்கு ஆண்டவர் அறியல காலம். அதுக்கப்புறம் இவருக்கு அடைக்கிற நிலைமையே வரல. ரிட்டையர் ஆகும்போது அவருக்கு நல்ல ஒரு பணம் வந்துச்சு. அந்த பணத்தை அவர் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கல. தான் மகன்கிட்ட சொன்னார், எனக்கு தெரியும் அந்த பையன் என் ஃப்ரெண்டு, பையன்கிட்ட சொன்னார், இந்த பணத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துரு.
சிலர்கிட்ட வீட்டு வாடகை கட்ட முடியாமல் இருந்துச்சு. அந்த வீட்டு வாடகையெல்லாம் போய் மொத்தமாக கொடுக்க சொன்னார். ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாருப்பா, நம்ம கொடுக்கணும். இப்போ நான் பார்க்குறேன், அவர் பையனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு அவன் இன்னைக்கு மில்லியனராக இருக்கிறான். நாம் எப்போ ஒப்புரவாகிறோமோ கர்த்தர் அப்பொழுது மன்னிக்க வல்லமை உள்ளவர். சில நேரத்தில் இப்போ உங்களால் கொடுக்க முடியாமல் இருக்கும். உங்கள் இருதயத்தை கர்த்தர் பார்க்குறாரு. போய் அந்த ஆள்கிட்ட சொல்லுங்க, நான் வரும்போது கண்டிப்பாக, ஆனால் வரும்போது கண்டிப்பாக என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் ஒப்புரவாகுங்க, பின்னால் தேவன் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது ரெண்டாவது மனுஷனுக்கு விரோதமாய் செய்கிற பாவத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது. இன்னொன்று இருக்கு, மனுஷனுக்கு விரோதமாக செஞ்சது. இது இதை விட கொஞ்சம் மேலானது. அதையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், பார்த்துட்டு முடிச்சிருவோம். 2 சாமுவேல் 21:1 வாசிங்க. தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காகவும் இரத்த பிரியரான அவன் வீட்டாருக்காகவும் இது உண்டாயிற்று என்றார். கவனிங்க, இப்போ தாவீது இந்த பாவத்தை என்ன செய்யல. தாவீது இந்த பாவத்தை செய்யல. செஞ்சது யாரு? சவுலுக்கு செஞ்சுட்டார். சவுல் தான் செஞ்சுட்டு போயிட்டார். ஆனால் தண்டனை யார் காலத்துல வந்துச்சு? தாவீதின் காலத்துல வந்துச்சு. இப்ப தாவீது நியாயமா என்ன செய்யணும்? ஆண்டவரே, செஞ்சது சவுலு, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏன் காலத்துல பஞ்சம்? நான் ஒழுங்கா தானே கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒழுங்கா தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஏன் காலத்துல ஏன் இந்த பஞ்சம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவன் கேட்கவே இல்லை. அவன் என்ன கேட்டான் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, பஞ்சம் வந்திருக்கு ஆண்டவரே, ஏன் பஞ்சம் வந்துச்சு, எதனால அப்படின்னு அவன் ரீசன் கேட்கறான். ரீசன் கேட்டோன்னா கர்த்தர் சொல்றாரு, சவுல் செய்ததனுடைய நிமித்தமாக தான் இது வந்துச்சு. அப்ப அடுத்த கேள்வி, தாவீது என்ன கேட்கணும் ஆண்டவரை பார்த்து? சரி, சவுல் தானே செஞ்சான், இதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஏன் கவர்மெண்ட்ல ஏன் வந்தீங்க? அதை நீங்க சவுல்ட்டெல்லாம் கேட்கணும், அப்படித்தானே சொல்லணும். அப்படி செய்யல. அடுத்த வசனம். அப்பொழுது ராஜா கிபியோனியரை அழைப்பித்தான். கிபியோனியரோ இஸ்ரவேல் புத்திரராயிராமல் எமோரியரில் மீதியாயிருந்தவர்கள். அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த வைராக்கியத்தினால் அவர்களை வெட்ட வகை தேடினான். தாவீதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரெண்டாவது, அவங்க இஸ்ரவேல்காரங்களும் இல்ல, புறஜாதியார், தேவனை அறியாதவர்கள். நம்ம பார்வையில சொன்னா நான் பிலீவர், தேவனை அறியாத ஜனங்கள். அவங்களுக்கு சவுல் செய்த நிமித்தம் இப்படி நடந்துருச்சு. இப்ப தாவீது கேட்கிறான், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? எவ்வளவு பெரியதான சுபாவம் பாருங்க. இப்ப கேட்டா நம்ம இப்ப என்ன சொல்றோம்? ஒரு உதாரணத்துக்கு, இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்க, உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ யாரோ ஒருத்தர், அதாவது உங்க க்ளோஸ் ரிலேஷன் அப்பா அம்மாவை நான் சொல்றேன், அவங்க வச்சுட்டு போன ஒரு கடன், நீங்க அதை அடைச்சிருவீங்களா? அடைப்பீங்களா? நாம சொல்லுவோம், கடன் கேட்க வந்த ஆளை பார்த்து, எனக்கு தெரியாது, எங்க அப்பா செஞ்சப்ப எங்க அப்பாவை கேளுங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்க என்ன செய்வீங்க? தட்டி தான் விடுவீங்க. வந்தவன் நான் பிலீவர், அவன் நம்பி நம்ம அப்பாவை நம்பி தான் கொடுத்தான். இப்ப நம்ம அப்பா அதை எதுக்கு வாங்கியிருப்பாரு? நமக்காக தான் வாங்கியிருப்பாரு. அதுல ஏதோ ஒன்று நமக்கு சாப்பாடு போட்டிருப்பாரு, இல்லை படிக்க வச்சிருப்பாரு, துணிமணி வாங்கி கொடுத்துருப்பாரு, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாரு, அது ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதோட பெனிஃபிட் நம்மகிட்ட இருக்கும். இப்போ அதை நம்மகிட்ட அப்பா சொல்லலை, நம்மகிட்ட சொல்லலை, அம்மா சொல்லலை, ஆனால் சிச்சுவேஷன் வந்துருச்சு. ஆனால் இப்போ ஏன் கர்த்தர் நம்மளை அதை கொடுக்க சொல்றாரு தெரியுமா? இப்போ அதை கொடுக்குற பெலன் நம்மகிட்ட இருக்கு. கர்த்தர் அந்த அளவுக்கு நம்ம கரங்களை உயர்த்தினாரு. நம்ம நீதிமான்கள் அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டுட்டோம். கர்த்தர் நம் கரங்களையும் பலப்படுத்திட்டார். இப்போ நம்ம அந்த அளவுக்கு வந்துட்டோம். ஏன் இந்த நேரத்தில் கர்த்தர் அந்த பஞ்சத்தை கொண்டு வந்தாரு? ஏன் இந்த நேரத்தில் தெரியப்படுத்துறாருன்னா, இப்போ உங்க அப்பா செஞ்சதுக்கான காரியத்தை நான் மன்னிச்சிடுறேன், அதே நேரத்தில் உன்மேல் அந்த சாபம் வராதபடிக்கு நான் என்ன செய்யறேன்? அதை ஆசீர்வாதமா மாத்தி கொடுக்கிறேன். இது புறஜாதியார்கிட்ட சாட்சியாய் விளங்கும். பல நேரங்களில் இது நடக்கும். நாம கொஞ்சம் இந்த இடத்துல ஆவிக்குரியவங்களா இருந்தாலும் குறுகிய மனதோடு தான் இருப்போம். ஆனால் நிறைய நான் பிலீவர்ஸை பார்த்துருக்கேன், அவங்க அப்பா டைரியில் எழுதிட்டு போயிருப்பாரு ஏதோ கடன் வாங்கியிருக்கான்னு, தேடி போய் அடைச்சவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, நல்லவரோ கெட்டவரோங்க, எங்கள் அப்பா எங்களுக்காக கஷ்டப்பட்டார். தாவீது ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கலாமே, ஆண்டவரை இதுக்கு நான் என்ன செய்வேன்? ஆனால் கர்த்தர் ஏன் அந்த பஞ்சத்தை அனுமதிச்சார்னா, எனக்கு தெரியும் தாவீது சவுல் கெட்டவன் தான், ஆனால் அவன் செஞ்சது ஒரு நல்ல காரியத்துக்கு தான் செஞ்சான். அவன் கெட்டவன் தான், ஆனால்
அந்த கடனை அடைக்கிற அளவுக்கு உன்னிடத்துல ஒரு பிராட் மைண்ட் உண்டு என்று எனக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். இது கூட என்ன தெரியுமா, உனக்கு நஷ்டம் வராது, அவர்கள் உன்னை ஆசீர்வதிப்பார்கள். அந்த ஆசீர்வாதம் உன் தலையின் மேல் தங்கி இருக்கும். சில நேரங்களில் அப்படிப்பட்ட சுபாவங்கள் வரும்போது மனுஷருக்கு முன்பாக செய்யப்பட்ட பாவத்தை நீங்கள் ரெக்டிஃபை பண்ண முடியும். அப்பா செஞ்சாரு, அம்மா செஞ்சாங்க, எங்க அம்மா என்னை கடங்காரி ஆக்கிட்டாங்க, அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. அவங்களே கடன் வாங்கியிருந்தாலும் நமக்காக தான் வாங்கியிருப்பாங்க. நான் சொல்றது, நம்ம அப்பாக்கள் வாங்கியிருந்தாலும் எதுக்கு வாங்க இருப்பாங்க? நமக்காக தான் வாங்கியிருப்பாங்க. இல்லை நம்ம அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. தம்பி அண்ணன் சொல்லுவான், அவங்கள கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு நான் தரணுமா? அதுக்கு நானா பொறுப்பு? இது சட்டப்படி கரெக்ட், சட்டப்படி கரெக்ட், ஆனால் ஸ்பிரிச்சுவலி கரெக்ட் கிடையாது. ஆண்டவர் எதுக்கு தாவீதுட்ட கொண்டு வர்றாரு தெரியுமா? செய், நீ அதனால குறைவுபட போகிறது இல்லை. ஏன்னா நீ செய்கிற ஒவ்வொன்றையும் பரலோகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் சொல்லுவேன், நம்ம செலவு பண்ணுறது பணமாக தாங்க இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஆனால் பரலோகம் நமக்கு கொடுக்கறது உலகம், வானம், பூமி எல்லாத்துக்கும் சேர்த்து ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம தலைமையில தங்கி இருக்கும் எப்பவுமே. சொல்லி நான் இப்படி சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஊரில் சொல்லுவாங்க, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும்பாங்கல்ல. நம்ம கிட்ட இருக்க சின்ன மீன் தான் பணம். இந்த சின்ன மீனை போட்டு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் வாங்க முடியும். ஒரு ஏழைகளுக்கு கொடுத்து பாருங்க, உங்கள் காசை கொடுக்குறீங்களோ ஏதோ வாங்கி கொடுக்குறீங்களோ, பெரிய ஆசீர்வாதம் தலைமையில் தங்கும். உங்கள் தாய் தகப்பனுக்கு சும்மா கடைசி காலத்தில் மெடிசன் வாங்கி கொடுக்க பாருங்க, அது பணம் தான். அது என்ன 2000 3000 ஆகும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் தலையின் மேல் தங்கும். அது பெரிய மீன். நீங்கள் செய்யறது ஒரு 5000 இருக்கும், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறது வானத்துக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும். பரத்துக்கு விரோதமாக சரி, மனுஷனுக்கு விரோதமாகவும் சரி, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நான் சொன்னது தாவீதின் விஷயம் ரொம்ப பெருசு. பிராட் மைண்ட், அதுக்கு தேவனுடைய இருதயம் வேணும். அந்த இருதயம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா புறஜாதியார் கூட உங்களை ஆசீர்வதிப்பார்கள். தாவீது சொல்லுவான், கர்த்தருடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிங்கும்படிக்கு நான் என்ன செய்ய பிரயாச்சித்தம் என்று கேட்டான். நான் என்ன செய்யணும் சொல்லுங்க, ஒன்னே ஒன்று, எங்களை ஆசீர்வச்சிருங்க. சவுல் செஞ்சது தப்பா இருக்கட்டும்ங்க, பரவாயில்ல, உங்க மனசு குமுறி இருக்கு, அதனால கர்த்தர் இங்க பஞ்சத்தை கொடுத்துட்டாரு. அவன் கேட்கல, அவன் அடிக்கல. ஒன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம நிமித்தமாக 4 பேர் சந்தோஷப்படுறானோ இல்லையோ, 4 பேர் நம் நிமித்தமா வயிறு எறியக்கூடாது. இவன் இப்படி பண்ணிட்டானே, அது நல்லாவே இருக்காது ஒரு நாள் இல்லையோ. நான் எப்பவும் சொல்லுவேன், ஒரு மனுஷனை நம்ம சந்தோஷப்படுத்துறோமோ இல்லையோ, சந்தோஷப்படுத்துறோம், ரொம்ப சந்தோஷம், ஆனா அவனை வேதனைப்படுத்திடவே கூடாது. அது நம்ம புறஜாதியார்னு நினைக்காதீங்க. எல்லாருடைய வேதனைக்கும் கணக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இவங்க புறஜாதியார் தான், இவங்க வேதனையை கூட கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கணக்கு வச்சிருக்கிறாரு. போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்ப நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், நீ பண்றது சரியா தப்பாங்கிறதுலாம் 2வது, ஆனால் தாய் தகப்பன் இருதயத்தை மட்டும் வேதனைப்படுத்திடாத. அவன் ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன், ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன்லாம் 2வது. அவன் தாய் தகப்பன். அந்த தகப்பனுடைய இருதயம், தாயினுடைய இருதயம் வேதனைப்படுறபடி தயவு செஞ்சு நடந்துக்காது. அவங்க ஒருவேளை தப்பா இருக்காங்களா, நீ ஒதுங்கிக்காது, வேற விஷயம். ஆனா வேதனை மட்டும் படுத்திடவே கூடாது. ஆனா இது அதையும் தாண்டி, உன் தகப்பன் உன் தாய் உனக்காக வாங்கின கடன், அவங்க அன்னைக்கு நீங்க சொல்லுவாங்க, பைத்தியக்காரத்தனமா, இப்ப பையன் சொல்றான் அம்மா அப்பாவை பார்த்து, பைத்தியக்காரத்தனமா கடன் வாங்குனீங்க. அவங்க பைத்தியக்காரத்தனமா கடன் வாங்கினாதான் நீ படிச்ச, இன்னைக்கு இந்த வேலையில உட்காந்துருக்க, இன்னைக்கு சம்பாதிக்கிற. இந்த சம்பாத்தியம் எதனால வந்துச்சுன்னா அவங்க பைத்தியக்காரத்தனமா வாங்கினதுனால. நாம ஒரு காலத்துல வாழ்க்கைக்காகவே அழுதுகிட்டு இருந்தோம், நம்ம பெற்றோர் அதுக்கு தான் கஷ்டப்பட்டாங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி உள்ள பெற்றோர் இப்பவும் கஷ்டப்படுறாங்க. அந்த பெற்றோர் நமக்காக பட்ட பாடுகள் ரொம்ப அதிகம். அவர்கள் வேதனைப்படவே கூடாது, கஷ்டப்படுத்தவே கூடாது, இன்னொருத்தருடைய வயிறு எரியும்படி நம்ம நடக்கவே கூடாது. அது புறஜாதியாரா இருந்தாலும் சரி, அவர்கள்ட்ட நீங்க வாங்கியிருந்தீங்களா, நம்ம பெற்றோர் வாங்கினாங்களா, கொடுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களால கொடுக்க முடியலையா, உங்க நிலைமையை போய் சொல்லுங்க. எங்க அப்பா வாங்கிட்டார், ஆனா என்னால கொடுக்க முடியல, என் நிலைமையே இப்படிதான் இருக்கு, ஆனா ஒரு நாள் நான் வந்தா உங்களுக்கு கண்டிப்பா செய்வேன். நிச்சயம் சொல்லுங்க. நான் சொல்றேன், தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. கொடான குணி ஸ்தோத்திரம், கொடான குணி ஸ்தோத்திரம். அந்த இளையகுமாரன் சொன்ன வார்த்தை, பரத்துக்கு விரோதமாயும் உமக்கு விரோதமாயும் நான் பாவம் செய்தேன். உங்களை ஆராய்ந்து பாருங்க. தேவ சித்தத்தை மீறி தேவனுக்கு விரோதமாக நீங்க செஞ்சது பாவமா இருக்காது, ஆனா தேவ சித்தமாகவும் இருக்காது. ஒருவேளை அப்படி ஏதாவது செஞ்சிருந்தா இது ஒப்புரவாகிற நேரம்.
ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகிற நேரம். ரெண்டாவது, மனுஷனுக்கு விரோதமா பாவம் செஞ்சிருந்தா மனுஷனோடும் தேவனோடும் ஒப்புரவாகிற நேரம். அது எப்படி ஆகணுங்கிறத இந்த செய்தியில நம்ம நிறைய பார்த்துட்டோம். உங்க மனசுல அதெல்லாம் இருக்கும். யாருக்கிட்டையாவது நீங்கள் அநியாயமாய் வாங்கி இருப்பார்கள், ஆனால் போய் திருப்பி நாளாத்தனையா கொடுங்க. குறைவுபடவே மாட்டீங்க. நான் சொல்றேன், நீங்க குறைவுபடவே மாட்டீங்க. உங்க உண்மைக்கு தக்கதா கர்த்தர் இன்னும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க ஆத்மாவை பாதாளத்துக்கு கர்த்தர் தப்புவிப்பார். அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். வேதம் அப்படிதான் சொல்லுது. ஒரு ஆத்மாவின் நிமித்தம் உலகமே விலை போனாலும் பிரச்சனை இல்லையாமா. உலகத்தையே கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாதாமா. உங்க ஆத்மா அவ்வளவு விலையேற பெற்றதுன்னு கர்த்தர் நினைக்கிறார். அதுக்கு தான் இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார் உங்களுக்கு. யார்கிட்டயாவது ஒப்புரவாகாம இருந்தா போய் ஒப்புரவாகுங்க. யார் மனசு நோகும்படி பேசி இருந்தா போய் மன்னிப்பு கேளுங்க. ஒன்னும் தப்பு கிடையாது. அதுக்கு ஒரு நீதி கற்பிக்காதீங்க. அவங்க பேசினாங்க, அதனால தான் நான் திருப்பி பேசினேன். பரவாயில்ல, அவங்க பேசட்டும். அவர்கள் தேவனை அறியாதவர்கள், அதனால பேசினாங்க. நீங்க தேவனை அறிந்தவர்கள். அவங்களுக்கு தெரிஞ்சது கோபம், உங்களுக்கு தெரிஞ்சது மன்னிப்பு. அவங்க தேவன் அவங்களுக்கு மன்னிப்பு சொல்லி கொடுக்கல, நம்ம தேவன் நமக்கு மன்னிப்பு சொல்லி கொடுத்திருக்காரு. நாம அவங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிக்க வேண்டியது அவசியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் சொல்லுவாரு, இந்த உலகத்துல எனக்கு எதிரியே கிடையாது, நான் எல்லாரையுமே ஃப்ரெண்டா தான் வச்சிருக்கிறேன் பாரு. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க, எவ்வளவு பெரிய சாட்சி. I have no enemies in this world. Everyone is my friend பாரு. அந்த சாட்சியை நமக்கு நாமாவது சொல்ல முடியணும். நம்ம யாருடைய இருதயத்தையாவது வேதனைப்படுத்தி இருக்கிறோமா, காயப்படுத்தி இருக்கிறோமா, அப்பா அம்மாவை எடுத்தெறிஞ்சு பேசி இருக்கிறோமா, நமக்காக ஓடின ஒரு பாத்திரங்கள், நீ குழந்தையா இருக்கும்போது தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடின பாத்திரம், நீ பசியா இருக்கும்போது சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்ட ஒரு பாத்திரம், உன்னை படிக்க வைக்கிறதுக்காக வேதனைப்பட்ட ஒரு பாத்திரம், நான் சம்பாத்தியத்தை எல்லாம் உனக்காகவே செலவு செஞ்ச 2 பாத்திரங்கள் அது. அவங்கள பார்த்து பைத்தியம், அறிவில்லை, உன்னை யார் இப்படி வளர்க்க சொன்னா? இந்த கேள்விலாம் கேட்காதீங்க. தாய் உனக்கு பட்ட கஷ்டம் உங்களுக்கு தெரியாது. நான் கூட இருந்து பார்த்தவன். ஒரு சில அப்பா அம்மாக்கள் தப்பா இருக்கிறாங்க, அது பெர்சன்டேஜ்ல கம்மி. ஆனா தியாகமா வாழ்ந்தவங்க தான் ஜாஸ்தி. ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்துல? இன்னைக்கு ஒரு தீர்மானம், திரும்பி போகும்பொழுது, சர்ச்சை விட்டு போகும்போது, அப்படி யாரையாவது காயப்படுத்தி இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி ஐ எம் சாரின்னு சொல்லுங்க. அந்த சாரியோட வேல்யூ என்ன தெரியுமா? நரகத்துக்கு போக வேண்டிய ஆத்மாவை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடும். அப்படின்னா அந்த சாரி எவ்வளவு வேல்யூன்னு பாருங்க. தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். போகும்போது அப்பா அம்மா கிட்ட பேசுங்க. கணவன் மனைவி சண்டை போட்டு பேசாம இருந்தீங்கன்னா முதல்ல பேசுங்க. ஒப்பு கொடுப்போம் தெய்வ சமூகத்துல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.